இது பாப்கார்ன். நான் சிவராமன், உடன் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி, ஆயுர்வேத மருத்துவர். வணக்கம் டாக்டர். இப்ப வயதுக்கு வந்த பெண்கள் 10 பேத்துல 3 பேத்துக்கு இந்த பிசிஓடி தொந்தரவுங்கிறது இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க. அது என்னங்க பிசிஓடி? பிசிஓடிங்கிறது இப்ப நம்ம பரவலா பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இளம் பெண்கள், சிறுமிகள்கிட்ட கூட இது பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப பிசிஓடி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாதவிடாய்னா என்ன, அந்த சுழற்சி எப்படிங்கறத நம்ம ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் நமக்கு வேணும். இப்ப ஒரு பெண் குழந்தை அதனோட தாய் வயிற்றுல இருந்து வெளியில வரும்போது தோராயமா ஒரு 10 லட்சம் சினை முட்டைகளோட பிறக்குது. இந்த 10 லட்சம் சினை முட்டைகள், சினைப்பைக்குள்ள இருக்கிற இந்த 10 லட்சம் சினை முட்டைகள் அந்த குழந்தை வளர வளர முட்டைகள் குறைஞ்சுக்கிட்டே வரும். இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை மெனார்க் அடையும் போது, அதாவது பூ பெய்கிற அந்த வயது வரும்போது 10 லட்சம் சினை முட்டைகள் 3 லட்சமா குறையுது. தோராயமா 3 லட்சம் முட்டைகள் தான் அந்த குழந்தை வயிற்றுல, அந்த குழந்தையோட சினைப்பையில இருக்கும். அந்த முட்டையும் ஒரு மாசமும் மாதவிடாய் வரும்போது சுமாரா இந்த 3 லட்சத்துல இருந்து ஒரு 1000 முட்டைகள் தேர்வாகும். இந்த 1000 முட்டைகள்ல இருந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் செலக்ட் ஆகி அது நமக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ப்ரொசீட் பண்ணுது. இப்ப இந்த முட்டைகள் எக்கோடைய growth இருக்குங்களா, 1000 முட்டைகள் செலக்ட் ஆகி அதுல ஒண்ணு வருது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு முக்கியமா 2 ஹார்மோன் ரொம்ப உதவிகரமா இருக்கும். அது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த 2 ஹார்மோன்னாலதான் இவ்வளவு சினி முட்டைகள்ல இருந்து ஒரு முட்டை வெடிச்சு வருது. இப்ப இந்த ப்ராசஸ்ல இதுதான் நமக்கு மாசம் மாசம் நடக்கும். ஒரு மாசமும் 1000 முட்டைகள் அழிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த ப்ராசஸ்ல இந்த ஹார்மோனுடைய மாற்றங்கள் உடல்ல நடக்குது. அதுக்கான முக்கிய காரணம் உணவு மாற்றம், வாழ்வியல் மாற்றம். இந்த காரணத்தினால இந்த ஹார்மோன்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் நடக்குது. அப்ப என்ன ஆகுது, 1000த்துல 1 மெச்சூர் ஆகிற இடத்துல இந்த 1000த்துல 100, 200 எல்லாம் மெச்சூர் ஆகி அது போய் சினை முட்டைக்கு சினைப்பைக்கு மேல இருக்கிற லேயர்ல போய் அட்டாச் ஆயிருது. சினைப்பைக்கு மேல இருக்கிற லேயர்ல இந்த நிறைய மெச்சூர் ஆகி அதுல போய் அட்டாச் ஆகி நமக்கு வெளியில இருந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு நீர்க்கட்டிகள் மாதிரி ஒரு தோற்றம் அந்த சினைப்பைக்கு வந்துருது. இப்ப சாதாரண சினைப்பைக்கும் இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்ட சினைப்பைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா செய்யக்கூடிய அந்த வேலைகளை பிசிஓடினால பாதிப்படைஞ்ச அந்த சினைப்பை நார்மலான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாது. அப்ப இதே மாதிரி ஒரு மாசம் இது தொடர்ச்சியா நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா நம்ம சினைப்பைக்கு மேல நீர்க்குமிழிகள் தங்கின மாதிரி ஒரு தோற்றம் வருது. இதுக்கு பேரு தான் பிசிஓடி. இதுக்கான முக்கிய காரணம் உணவு மாற்றம், வாழ்வியல் மாற்றம் தான். அதாவது நம்ம ரொம்ப செடென்ட்ரி ஆயிட்டோம். அதாவது ஒரு நடக்கிறது குறைஞ்சிருச்சு, எக்ஸசைஸ் குறைஞ்சிருச்சு, ஈவன் நம்ம சாப்பிடுறது கூட நம்ம இப்ப சேர் டைப்ல தான் உட்காரோம். கீழே சமணங்கால் போட்டு உட்கார பழக்கம் இல்ல, கோலம் போடுற மாதிரி சில விஷயங்கள் இப்ப கிடையாது. சோ இந்த காரணத்தினால என்ன ஆயிருதுன்னா அடிவயிறுல நிறைய ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருது. இது போக நம்மளோட உணவுகள்லயும் நிறைய மாற்றங்கள், முன்னாடியை விட இப்ப தப்பான உணவுகள் நிறைய ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைக்குது. சோ அதுல ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. இது போக ஹெரிடிட்ரியாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பாரம்பரியமா சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால கூட இந்த குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியுது. பிசிஓடி பிரச்சனைங்கிறதுக்கான அறிகுறி என்னென்னங்க? பிசிஓடி பிரச்சனைக்கான அறிகுறிகள் 2 விதமா இருக்கும். ஒரு சில உடல் வாகு இருக்கவங்களுக்கு இந்த பிசிஓடினால ப்ளீடிங் எக்ஸஸாவும் போகலாம். ஒரு 5 நாள்ல நிக்கக்கூடிய ப்ளீடிங் 8 நாள் 9 நாள் அப்படி கூட ப்ளீடிங் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அல்லது 15 days ஒன்ஸ் கூட பீரியட்ஸ் வரலாம். இல்ல ஒரு சில உடல் வாகுக்காரங்களுக்கு சுத்தமா ப்ளீடிங்கே இருக்காது. அதாவது ஒரு 6 மாசம் வரைக்கும் கூட பீரியட்ஸே ஆகாம நம்ம கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி 2 விதத்திலயும் அறிகுறிகள் இருக்கு. அதுல முக்கியமான அறிகுறின்னு நம்ம சொல்றது வெயிட் இன்க்ரீஸ். நிறைய பிசிஓடி இருக்கவங்களுக்கு நம்ம உடல் எடை கூடிக்கிட்டே வரத நம்ம பார்க்க முடியுது. இதை சரியா கவனிக்காம விட்டுட்டா என்னென்ன பின்விளைவுகள் அல்லது நோய்கள் ஏற்படுங்க? இப்ப இது ஹார்மோன் பிரச்சனைனால வர்றதுனால, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, FSH LHங்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ். சோ இந்த நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. சோ ஒரு ஹார்மோன்ல பிரச்சனை வரும்போது அது இன்னொரு ஹார்மோன்ல அது ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பிசிஓடி இருக்கவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்ல வர ஹைப்போதைராய்டு அல்லது ஹைப்பர் தைராய்டு அல்லது நம்ம இன்சுலின் டெஃபிஷியன்சினால வர டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், இந்த மாதிரி சில விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உடல் எடை அதிகமாகறனால அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஆன மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியும் நம்ம சில விஷயங்களை பார்க்க முடியுது. சொல்ல போனா கொலஸ்ட்ரால் கூட இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல அதிகமாகி அதனாலயும் நிறைய பின்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்ப சமீபமா பார்த்தா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கருத்தரிக்காமைங்கிறது, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது நம்ம அதிகமா பார்க்க முடியுது. சோ இப்ப இருக்கிற ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு பிசிஓடி கூட ஒரு காரணமா இருக்கிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான தீர்வு அல்லது சிகிச்சை என்னங்க? இதுக்கான தீர்வுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மெடிசன் சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல வந்து கண்டிப்பா மாத்தணும். அதாவது ஓரளவுக்காவது பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். 2வது விஷயம், உணவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த நீர்க்கட்டிகளுக்கான நியூட்ரிஷன் சப்ளை பண்றது வந்து கார்போஹைட்ரேட் தான். சோ மாவுச்சத்தை நம்ம நல்லா குறைச்சாலே பிசிஓடியை நம்ம கட்டாயம் கம்மி பண்ண முடியும். அதோட சேர்த்து சில மருந்துகள் இருக்கு. ஆயுர்வேத மருத்துவ முறையில இந்த பிசிஓடியை கையாள்றதுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது தீர்வுன்னு சொல்லி இந்த சோசியல் மீடியாவெல்லாம் பாக்குறாங்க. கிராமத்துல சில விஷயங்கள் சொல்றாங்க. அதையெல்லாம் எந்த அளவு ஏற்றுக்கொள்ளலாங்க? இப்ப சோசியல் மீடியால வந்து நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. அதுல ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்றது வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து பப்ளிக் வந்து காமன் பீப்புள் வந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் கருஞ்சீரகம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பிசிஓடில 2 விதமா சொன்னோம் இல்லையா? ஒன்னுல ப்ளீடிங் எக்ஸஸா இருக்கும், ஒன்னுல ப்ளீடிங் குறைவா இருக்கும். இப்படி 2 பிசிஓடிக்கும் கருஞ்சீரகம் ஏற்புடையது அல்ல. அதாவது ப்ளீடிங் எக்ஸஸா போகும்போது நம்ம கண்டிப்பா கருஞ்சீரகம் எடுத்துக்க கூடாது. அது தெரியாம நிறைய மக்கள் சாப்பிட்டு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திட்டு நம்ம கிட்ட வராங்க. சோ சோசியல் மீடியால நடக்கிறது, சோசியல் மீடியால ப்ரோமோட் பண்றத கட்டாயம் நம்ம செய்யக்கூடாது. இது என்னதான் இயற்கை வைத்தியமா இருந்தாலும், வீட்டு முறை வைத்தியமா இருந்தாலும் அதுலயும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால படிச்சு ஒரு சர்டிஃபைடு டாக்டர் தான் நம்ம பார்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எந்த சேனல் பாக்குறோமோ அது அந்த சேனல்ல இருக்கிற டாக்டர் வந்து சர்டிஃபைடான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது அரசு பதிவு பெற்ற மருத்துவரா அப்படிங்கறத பார்க்கணும். பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம டாக்டர் நேர்ல கன்சல்ட் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. மிகவும் நன்றி டாக்டர்.